அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பணம் சேர, கோடீஸ்வர யோகம் உண்டாக, சுக்கிர யோகம் உண்டாக, ஏலக்காயுடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க. ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பண ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள்ல ஒரு முக்கியமான பொருளாக ஏலக்காய் கருதப்படுது. சுக்கிரனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற ஒரு பொருளை ஏலக்காயோட நம்ம சேர்த்து வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். வீட்டுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது. தொழில் செய்யற இடத்துலயும் நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா தொழில்ல நல்ல ஒரு லாபம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். உங்க வீட்டுல 3 இடங்கள்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம். 1 சமையல் அறையில, 2 பணம் வைக்கிற இடத்துல, 3 பூஜை அறையில. 3 சிறிய தட்டுக்களை எடுத்து அதுல பச்சரிசியை பரப்பி 9 ஏலக்காய்களை முதல்ல எடுத்துக்கோங்க. அது கூட சுக்கிரனின் பரிபூரண அருள் பெற்ற பாதாம் பருப்பு, பாதாம் இருக்கு இல்லையா, அந்த பாதாம 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 ஒற்றைப்படையில எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த அரிசி மேல ஏலக்காய்க்கு பக்கத்துல வச்சு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 இடத்துலயும் வைக்கணும். எந்த நாள்லனாலும் வைக்கலாம். ஆனால் நீங்க வைக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கணும். 30 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தட்டை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே வச்ச ஏலக்காய் பாதாம நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல அப்படின்னா தானமா கொடுத்துடலாம். பச்சரிசியும் அதே மாதிரிதான் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல அப்படின்னா தானமாக கொடுக்கலாம். உங்க வீட்டுல வெள்ளி நாணயம் இருந்தது அப்படின்னா தட்டுல முதல்ல வெள்ளி நாணயங்களை பரப்பி அது மேல பச்சரிசியை போட்டு அது மேல ஏலக்காயும் பாதாம் பருப்பையும் வச்சீங்க அப்படின்னா இன்னுமே கூட பணம் சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகுங்க. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.